ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாலயபக்ஷ தலிகையில் இன்றைக்கி வெள்ளரிக்காய் கூட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு நம்ம சின்ன குக்கரோ இல்லை ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப்பு பைத்தம்பருப்பு, 2 பெரிய வெள்ளரிக்காய் தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க, பொங்கி வழியாமல் இருக்கும் பருப்பு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம அடுப்பில் ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இன்னொரு பக்கம் நான் சிம்பிளான தக்காளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளி போட்டு நல்லா கரைச்சின்ட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம சாத்தின பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல ரசப்பொடி, அது சேர்த்து பொடி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு பருப்பு ஜலம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பொங்கி வந்தோடனே திருமாறி தாளித்து கொட்டினா சூப்பரான பருப்பு சாத்துமது சிம்பிளாக ரெடி ஆகிடும். நான் அடுத்தது மாங்காய் போட்டு வத்த குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். அது ஒரு கல்ச்சட்டியில் நல்லெண்ணெய் குத்திட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக தோரம்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரே ஒரு மாங்காய் துண்டு கட் பண்ணி போட்டு மஞ்சள் பொடி, ஆற்றுல அரைச்ச குழம்பு மிளகா பொடி, உப்பு சேர்த்து வதக்கின்ட்டு கொஞ்சமாக புளி ஜலம் சேர்த்து கொதிக்க விட்டு இருக்குன்னா சூப்பராக நம்ம வத்த குழம்பு ரெடி ஆகிடும். வெள்ளரிக்காவும் பைத்தம்பருப்பும் வெந்து வந்துட்டு அதில் தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி கொட்டி உப்பு சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் குத்திட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதையும் வறுத்து சேர்த்தா சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மகாலயபக்ஷ தலிகையில் எங்களுடைய லஞ்சு சுட சுட சாதம், அதுக்கப்புறமா மாங்காய் போட்ட வத்த குழம்பு, சாத்துமது, வெள்ளரிக்காய் கூட்டு, தொட்டுக்கத்துக்கு அப்பளம். இதுதான் எங்களுடைய லஞ்சு. நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். நைட்டு தக்காளி கிரேவி அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் முடியும் நீங்கள் மட்டுமே செய்யலாம். அதில் நான் கொஞ்சமாக சீரகம் தாளிச்சுட்டேன். நீங்கள் சின்ன சைஸ் ஒரு 5 எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் 4 தக்காளி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, மஞ்சள் பொடி, காரப்பொடி சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பருப்பு இதில் சேர்க்கும் போது கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஆறணும், தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் திருப்பி அதே பாத்திரத்தில் நான் நெய் சேர்த்துட்டுருக்கேன், நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த கிரேவியை சேர்த்து ஒரு கொதி விட்டால் அப்படின்னா நம்ம சூப்பரான நம்மளுடைய தக்காளி கிரேவி ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கணும். இது அப்படியே டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட டின்னர் சப்பாத்தியும் தொட்டுக்கத்துக்கு தக்காளி கிரேவின்னு தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெனு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.